வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சிக்கன் சிந்தாமணி. இந்த சிக்கன் சிந்தாமணி வந்து ஒரு டேஸ்டியான ரெசிபி. இது ஒரு ட்ரை ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு நமக்கு பொருட்களும் அதிகமாக தேவைப்படாது. இந்த சுற்றி வச்சுருக்க பொருட்கள் இது தவிர உப்பும் எண்ணெயும் இது மட்டும்தான் தேவை. அதனால் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போ சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் சிந்தாமணியை வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு 300 கிராம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை 300 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இதுக்கு தேவை, அதாவது இதுக்கு காரம் கொடுக்கறதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது எல்லாமே இந்த காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா ஒரு 20 காஞ்ச மிளகா, அது ரெண்டு ரெண்டாக வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள், ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மல்லி இலை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இது வந்து லெமன், எலுமிச்சம்பழம் வந்து இவ்வளோ தேவைப்படாது. இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம விட்டால் போதும். அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோ தான். இது தவிர உப்பு, எண்ணெய், இது இவ்வளோ பொருட்கள் மட்டும்தான் நமக்கு இந்த சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு தேவை. இது தவிர மசாலா பொருட்கள், வத்தல் தூள், மல்லித்தூள் அப்படி எதுவுமே தேவையில்லை. இதிலே வந்து ஒரு டேஸ்டான சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் முதல்ல பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் பொடிஞ்சதும் இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இந்த கருவேப்பிலை, இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் வத்தல் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த வத்தல் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். கழுவி வச்ச 3/4 கிலோ சிக்கன். இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இந்த சிக்கன் கூட நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். அது ஒரு கிருமி நாசினி. அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது இந்த மஞ்சள் தூள் வந்து சொல்லலை, மறந்துட்டு. அதனால் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த பெப்பர் தூள் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த சிக்கனை வேக வைக்க வேண்டியதான். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த சிக்கன்லேயே தண்ணி ஊறும். தண்ணியிலே இந்த சிக்கன் வேகணும். அதுதான் இந்த சிக்கன் சிந்தாமணியோட ஸ்பெஷாலிட்டி, டேஸ்ட்டே அதுதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அந்த சிக்கனுக்கும் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்புறம் இடையிடையே திறந்து நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு பாருங்கள், தண்ணி எவ்வளோ பெருகிருக்கு அப்படின்னு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு
இதை இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. திரும்பவும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா அதை வந்து குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இடையிடையே கொஞ்சம் கிண்ணதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மசாலாவாக சேர்ந்துருக்கு, நல்லா வெந்து. ஸோ எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னா கூட நீங்கள் ட்ரையாக, அதாவது திறந்து விட்டு நீங்கள் கிண்டிக்கலாம். அப்படி இல்லைனா இதோட நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிட்டு. இப்போ கடைசியாக மல்லி இலை, அப்புறமா அந்த எலுமிச்சம்பழம், அதில் வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்தா போதும். முழு அரை எலுமிச்சம்பழம், அதாவது அரை எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் வந்து கொஞ்சமாக அதில் வந்து ஒரு கால்வாசி லெமன் பிழிஞ்சு விட்டால் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி கூட, இல்லாட்டி பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம், இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எவர் சில்வர் பாத்திரம் ஏஎம்சி குக்வேர் இதில் நான் செஞ்சுருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து இரும்பு சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ஸ்டிக், அலுமினியம் அதில் செய்கிறத விட இரும்பு சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.